போற வர எல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான நிலையிலே கார்கள்ல தண்ணி கம்மியாகிறதுனால தினம் போயிட்டு வராங்க. தண்ணி இதே அதிகமாக இருந்துச்சுன்னா வண்டி போக முடியாது, ஆளுங்களும் யாரும் போக முடியாது. நிறைய வந்தால் போக முடியாது. எம்எல்ஏ எல்லாருமே வந்து பார்த்தாங்க, பார்த்து இது ஒன்றுமே பண்ணலண்ணா. வணக்கம் திருத்தணி மக்களே, நான் உங்க பரத். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியில் தான் இருக்கும். திருத்தணியில் வந்து ஒரு விவசாய நடத்துனால பேசிட்டு இருக்கோம். இந்த 2 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா புயலின் தாக்கத்தில் நிறைய இடத்துங்கள விடாத மழை பெய்து கொண்டிருக்காது. ஸோ அந்த மழையில அந்த புயலில் ஏற்பட்ட மழையின் காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மழை அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அடியில் மொத்தமாக மூழ்கிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த பயிரில் இறங்கி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மழை பெய்ஞ்சதுனால ஃபுல்லு தண்ணி இருக்கு. இப்போ நம்ம பயிரில் இறங்கியிருக்கோம். ஸோ நீங்களே பாருங்க, நான் உங்களுக்கே காட்டுறேன். இதெல்லாம் பயிர் வந்து ஃபுல்லாக அந்த நெல்கதிர்கள் இருக்கு. ஸோ இது பாருங்க, இது ஒரு 2 தான் கண்ணுக்கே தெரியுது, மற்றதெல்லாம் மொத்தம் தண்ணிக்கு அடியில் இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி தான் போயிட்டு இருக்கு மொத்தமே. ஸோ இதுக்கு ஒரு இந்த நீர் போக்குவரத்துக்கு ஒரு தண்ணி வந்து ப்ராப்பரா போறதுக்கான ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இப்ப இருக்கிற ஒரு அரசாங்கமும் சரி. பாருங்க, தண்ணி அந்த பக்கம் ஒரு போறதுக்கு தாழ்வா இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வர மெயின் என்ட்ரன்ஸ் இங்க இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வருது. ரொம்ப ஆழமா இருக்கும் பார்த்து. இதுதான் வந்து அந்த தண்ணி போற வழி. சரியான ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு வாய்க்கால் தான் இதுதான். இதை கண்டி ஒழுங்கா பராமரிப்பு இருந்தாங்கன்னா இன்னத்துக்கு இந்த வயல்வெளிகளை வந்து பார்த்தா நாசம் இருக்காது. இது பாருங்க, நீங்களே பாருங்க அந்த வாய்க்கால் எப்படி உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோல வாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போகிறதுக்கான வழிகளே கிடையாது. தண்ணி போகிற வழிகள் வந்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து பார்க்க இருக்கு. இந்த காவாயில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போக முடியாதனால விவசாய நிலங்களில் தண்ணி வந்து போயிட்டு இருக்கு. எல்லாம் போற வர எல்லாம் இதெல்லாம் போகணும் வரலாம். ரொம்ப ஆபத்தான நிலையிலே கார்கள்ல எவ்வளவு பாதிப்பான போய் கொண்டிருக்கிறது. மிக ஆபத்து பகுதி இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கையாந்தூர் போகிற ரூட்ல வந்து பார்த்தா ஒரே ஒரு போகிற ரூட் இருக்கு. ஸோ அந்த ரூட்ல வந்து பார்த்தா இப்போ தண்ணி ரொம்ப போயிட்டு இருக்கு இந்த புயலால. சரி வரதுக்கு சரி இந்த ஒரு ரூட் மட்டும் தான் இருக்கு. இந்த ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வரதுக்கு நீங்க பார்ப்பீங்க. அந்த வாகனத்துக்கு எவ்வளோ ரொம்ப பார்த்தா இந்த நடக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறுத்தி பார்த்துருக்கீங்க. ஏன்னா அந்த வண்டி பார்ப்போம், வண்டி வரது நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ ரொம்ப மட்டும் மாற்றுப்பாதைகள் கிடையாது. ஸோ அங்க இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்மளோட இந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம் வாங்க. சொல்லுங்க ப்ரோ, இந்த இடத்துல வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தண்ணி கம்மியாகிறதுனால தினம் போயிட்டு வராங்க. தண்ணி இதே அதிகமாக இருந்துச்சுன்னா வண்டி போக முடியாது, ஆளுங்களும் யாரும் போக முடியாது. ஸ்கூல் பசங்க இந்த வயசு தான் போறாங்க. ஸ்கூல்ல வந்து போயிருக்காங்க. ஓகே, இருக்கிற வேற மாற்று பாதை இந்த பாதை நீங்க வந்து இப்போ சொல்லி போயிட்டு இருக்கீங்க. காலேஜ் இருக்கிறாங்களும் இந்த பாத்துல இந்த ரோட்டுக்கு வந்து பார்த்தா வேற மாற்று பாதை கூட கிடையாது. ஸோ இப்போ இந்த ஸ்கூலுக்கு போறதும் சரி எல்லாத்துக்கும் எப்படி சரி பண்றாங்க? குழந்தைங்க கூட நடந்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க எத்தனை வருஷமா நீங்க இதை ஒரு 10-12 வருஷம் 12 வருஷங்கள உங்களுக்கு இன்னும் இந்த வாட்டர் பாதை இருக்கு. தண்ணி கம்மியாக இருக்கனால இது லைட்டாக போயிடாங்க. ஹாஸ்பிட்டல் இந்த சைடு தான் வழிச்சு தண்ணி நிறைய வந்தால் போக முடியாது. எம்எல்ஏ எல்லாருமே வந்து பார்த்தாங்க, பார்த்து இது ஒன்றுமே பண்ணலண்ணா. என்ன பிரிச்சு கட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ரொம்பவே டிஃபிகல்ட் தான். ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது சரி, ஸ்கூலுக்கு போகிறது சரி, நிறைய பொதுமக்கள் வந்து பாதையை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ சைக்கிள் பண்ணி போகிறாங்க. இன்னும் அதிகமாக
அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக இது வந்து மெடிசன் நம்ம கவர்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இது கூடிய சிகிச்சை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்று வழி பார்த்து இல்லைன்னா இதுலேயே இது கட்டுற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கம் பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோட தலைவருக்கு நான் சொல்லி பார்க்குறேன். கண்டிப்பாக என்னோட தலைவர் 2026 தெரியாமல் இருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் இருக்காது. கண்டிப்பாக நான் இந்த தொகுதியில் இருக்கிறது சரி, நம்ம இடத்துல இருக்கிறது சரி, நம்ம இடத்துக்கு நம்ம தான் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆ